நந்தி பகவானுக்கு காப்பரிசி நைவேத்தியம் படைப்பது ஏன்? நந்தி பகவானுக்கு வந்து காப்பரிசி நைவேத்தியம் எதனால் படைக்கிறாங்க, அதனுடைய காரணம் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ என்னென்னா, நந்தி பகவான் வந்து சிவபெருமானுக்கு வந்து தவம் இருந்ததுனால அவரோட கைலாயத்தில் இருக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. கைலாயத்தில் வந்து சிவபெருமானுக்கு எதிரில் வாயில் காவலராக வந்து இருக்கார் நந்தி பகவான். இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தேவர்களும் அசுரர்களும் நாங்கள் வந்து ஆழகால விஷம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமிகிட்ட முறையிடுறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு அபயம் சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்போ நந்தி பகவானை போய் அந்த ஆழகால விஷத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அவளுங்க எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்றாங்க. அதை குடிக்கிறாங்க. சிவபெருமான் குடிக்கும்போது வந்து அம்பிகை வந்து அவங்க கழுத்தை நெரிச்சதுனால விஷம் வந்து உள்ளே இறங்காமல் பாதிலேயே நின்றுதுங்க கழுத்தில். அதை பார்த்து நந்தி பகவான் சிரிக்கிறாங்க. இது என்ன பெரிய விஷமா, நான் அதை இட்டு வந்தனாமா, எனக்கு ஒன்றும் ஆகலையாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து சிவபெருமான் நந்தி பகவானை பக்கத்தில் அழைச்சி இதை மூந்து பாரு அப்படிங்கிறாங்க. மூந்து பார்த்ததும் சிரிக்கிறாரு, விழுறாரு, கீழே விழறாரு, எழுறாரு, சிரிக்கிறாரு, அழுகிறாரு. இந்த மாதிரியெல்லாம் நிறையா செஞ்சிட்ருக்காரு. அவங்களுக்கு வந்து புத்தி பேதளிச்ச மாதிரி ஆயிட்டாருங்க. அப்போ வந்து அம்பிகை சொல்கிறாங்க, இந்த நந்தி பகவான் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, தயவு செஞ்சு அவரை வந்து இது பண்ணி விடுங்க, எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான், அதை குடித்தா எனக்கு எப்படி இருக்கும், கிண்டல் பண்ணுறானே, அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அரிசியை நல்லா பொடிச்சு அது கூட வெல்லம் சேர்த்து கொடு அப்படிங்கிறாங்க. அதை சாப்பிட்டதும் நந்தி பகவான் எந்திரிச்சிடுறாங்க. இப்போ வந்து பிரதோஷத்தப்போ எப்பவுமே வந்து நந்தி பகவானுக்கு காப்பரிசி படைக்கிறது இதனால தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.